இது எதுக்கு தெரியுமா இந்த சவுண்டு, இந்த சங்கு சவுண்டு? இந்த அளவுக்கு குட்டி தீவுல வந்து தங்குனது இல்ல. எங்க கொஞ்சம் லேண்ட் ஆஃப் குணா பீப்புள். சீரிட்டு வருது நம்ம சிங்கக்குட்டி, என்ன ஸ்பீடா வருது. எம்ப்ராய்டரி மாதிரி போடுறாங்க பாருங்க, நூல் வச்சு. இந்த பிக் டாக் ஐலாண்ட் பேர் வச்சிருக்காங்க பாருங்க, பிக் டாக். அழகா அணுவணுவா ரசிச்சாச்சு. அமெரிக்காவில் வசிக்கிற தமிழர் இங்கே வந்திருக்காங்க. ஹலோ அண்ணா, இங்கே பாருங்க என்ன வியூ, அல்டிமேட்டாக இருக்கு வியூ. ஹலோ, என்னங்க? ஸோ சூப்பராக வந்து 2 மணி நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். மறுபடியும் வந்து கடலில் குளித்தேன். இப்போ போய் ஒரு ஷவர் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸ்டார்ட் பண்ணுவோமா? அப்பா, அட்டகாசமான இந்த செவ்விந்தியர்கள் தீவான இஸ்லா இகுவனா, அதாவது இஸ்லானா ஐலாண்டு. ஸோ சூப்பராக இருக்குது இடம். கரெக்டாக சூரிய உதயத்தில் ஆரம்பித்த நம்ம பயணம் பனாமா சிட்டியில். இப்போ மறுபடியும் அடுத்த எபிசோட் சூரிய அஸ்தமனத்தில் ஆரம்பிக்கிறோம். சன்செட் மணி இப்போ 5:30. கரெக்டாக ஒரு 6 மணிக்கு வந்து இங்கே சன்செட் ஆகிடுங்க. பட் என்ன விஷயம்னா, இன்றைக்கி வந்து நிறையா மேகமூட்டமாக இருக்குது. பெருசாக வந்து எனக்கு தெரிஞ்சு கிளியரான சன்செட் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மறைஞ்சிருச்சு அங்கே போய் சன்னு. வணக்கம், நான் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 6ல் இருக்கங்க. ஸோ இந்த சீசனில் 6 கண்ட்ரீஸ் கவர் பண்ணுறோம். எல்லாமே கரீபியன் கடலில் உள்ள தீவுகள் மற்றும் நாடுகள். ஸோ இந்த தீவும் கரீபியன் இதில் தான் இருக்குது, கடலில் தான் இருக்குது. பனாமா நாட்டை சேர்ந்தது ஆனால் இந்த தீவு. ஸோ முந்தின எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம பனாமா சிட்டியிலேருந்து கிளம்பி இந்த அட்டகாசமான இந்த தீவுகளுக்கே கூட்டத்துக்கே சொந்தமான செவ்விந்தியர்கள், அதாவது குணா இண்டியன்ஸ், அவங்கள வந்து பார்த்தோம். அவங்களோட பாரம்பரியமிக்க எனது வரலாறு, அப்புறம் அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்ஸு, அவங்களோட எக்கானமி, எப்படி வாழ்வாதாரம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்த்தோங்க. ஸோ இது எல்லாமே இவங்க தான் நிர்வகிக்கிறாங்க. இந்த டூரு இது எல்லாமே, இதில் கிடைக்கிற வருமானம் எல்லாமே இந்த லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு தான் போகுது. அதுதான் இந்த நாட்டு கவர்மெண்ட்டும் விரும்புது பனாமா. ஸோ அதனால தான் இவங்களுக்கு செமி அட்டானமஸ் ரீஜன் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க பிரச்சனைகளும் சால்வ் பண்ணுறதும் சரி, இந்த விஷயங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறதும் சரி, நிர்வகிக்கிறது எல்லாமே இவங்களே பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் பனாமா கவர்மெண்ட் வந்து இது பண்ணுது, மற்றது எல்லாமே இவங்களுக்குள்ளே எல்லாத்தையுமே நிர்வகிச்சுக்கிறாங்க. மொத்தம் வந்து 50,000 குணா இண்டியன்ஸ் இருக்காங்க, செவ்விந்தியர்கள். ஆக்சுவலாக செவ்விந்தியர்களே நிறைய வகைப்படும். குணா இண்டியன்ஸு, எம்பரா இண்டியன்ஸு இங்கே பனாமாவில் இருக்காங்க. அப்புறம் வந்து இப்போ இதில் கொலம்பியாவில், முக்கியமாக பெரு, பொலிவியா எல்லாத்தையும் இருக்காங்க செவ்விந்தியர்கள். உங்களுக்கு தெரியும் இந்த லத்தீன் அமெரிக்காவில். பட் முக்கியமாக பனாமாவில் வந்து 2 பேர், எம்பரா இண்டியன்ஸும் இவங்க குணா இண்டியன்ஸும். எல்லாமே செவ்விந்தியர்களில் பல்வேறு வகைகளில் இவங்களும் ஒன்று. அப்படி செமையாக இருக்குல்ல இந்த வியூவு. அட்டகாசமான பின்னாடி இந்த தென்னை மரம், இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் கடல், நடுவில் ஏதோ சாண்ட் பேங்கில் நிற்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட். சின்ன தீவுங்க, குட்டி தீவுங்க இது. உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது போன எபிசோடில் மிஸ் பண்ணது. இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட இது இருக்குல்ல தென்னை மரம். ஆனால் ஒரு இளநி கூட நமக்கு அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. விஷயம் என்னென்னா, இந்த இளநி எல்லாமே வந்து இவங்க வந்து வித்துடுறாங்க. மேக்ஸிமம் அவங்க எல்லாமே லைட்டாக குடிக்கலான்னு நினைக்கிறேன். மற்றபடி நமக்கெல்லாம் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது, எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகிடுது. ஸோ அதுவுமே எங்களுக்கு ஒரு முக்கியமான வருமானம். இவங்களோட முக்கியமான மத நம்பிக்கையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே இல்லையே. இயற்கையை தாங்க கும்பிட்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இயற்கையும் மக்களும் ஒன்று அப்படிங்கிற ஒரு இதில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இயற்கையை வந்து அப்படி மதிக்கிறாங்க. முக்கியமாக இந்த காற்று, விண்டு, நம்ம வழக்கமாக இந்த 5 இயற்கைன்னு சொல்லுவோம்ல, ஆகாயம், பூமி, நெருப்பு, காற்று, இது எல்லாமே. ஸோ இந்த 5 பஞ்சபூதங்கள் தமிழகத்தை சொல்லுவோம்ல, அதே மாதிரி இயற்கையை தான் மெயினாக முக்கியமாக வந்து கடவுளாக காலங்காலமாக பல்வேறு நூற்றாண்டுகளாக வந்து கும்பிட்டுருக்காங்க. ஊஞ்சல் இருக்கு, செம்ம காற்றடிக்குது. எந்த அளவுக்கு வரும்னு தெரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜாலியாக வந்து நம்ம அப்படி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு சன்செட்டை பார்த்துட்டு சாப்பிட போகலாம். ஒரு 6:30 மணிக்கெல்லாம். இங்கெல்லாம் சீக்கிரம் சாப்பிட்ருவாங்களான் இருக்குது. நமக்கு 6:30 மணிக்கு ஈவினிங் டீ குடிக்கிற டைமு, இவங்களுக்கு வந்து டின்னர் டைமே 6 மணி. பட் அது நல்ல பழக்கம் தான். எப்போவுமே வந்து சூரிய அஸ்தமனத்தப்போ சாப்பிட்றணும், அப்புறம் தூங்கிடணும் சீக்கிரம் 8 மணிக்கெல்லாம், 7:30 8 மணிக்கெல்லாம். நம்ம வாழ்க்கை தான் கம்ப்ளீட்டாக மாறி போச்சே. 9 மணிக்கு சாப்பிட்றது, 12 மணிக்கு தூங்குறது அப்படின்னு. ஆஹா, பயங்கர
பயங்கரமா ஆடுது, பார்க்கறது கஷ்டமா இருக்கு, தலைவலிக்கு மாதிரி எனக்கு சொல்றது புரியுது. 3 விஷயங்களை வச்சுதான் இவங்களோட வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு. ஒன்று கடவுள், இயற்கையை விரும்புகிறாங்க. அப்புறம் வந்து நேச்சர், அதுவும் அதுதான். 3வது வந்து அப்போ இது காஸ்மாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சம், இந்த அகண்ட பிரபஞ்சம், இயற்கை, கடவுள், இதை வச்சு தான் இவங்களோட வாழ்க்கையை அமைஞ்சிருக்கு. தற்சார்பு வாழ்க்கையை தான் மெயினாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. சஸ்டைனபிள் லிவிங் ஸ்டைல், லைஃப் ஸ்டைலு. இவங்களே வந்து அந்த இந்த ஓரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மெயின் லேண்ட் மாஸு, இது மெயின்லேண்டு, அங்கே எல்லாமே வந்து இதெல்லாமே வந்து விளைவிச்சிருக்காங்க. இங்கே அதிகமாக சென்ட்ரல் அமெரிக்காவில் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா பனானாஸ், நிறைய வாழைப்பழங்கள் சாப்பிட்றாங்க. டிராபிக்கல் ரீஜனால் ஈஸியாக விளையும் நம்ம ஊர் மாதிரி. அப்புறம் வந்து சோளம் நிறையா பண்ணியிருக்காங்க. கரும்பு கூட இருக்குன்னு நினைக்கிறேன், சுகர். மெயினாக இங்கே வந்து இது நிறைய கிடைக்குமாம்மா இந்த கரீபியன் கடலில். அதாவது லாப்ஸ்டர், சிங்கைரா அதிகமாக கிடைக்குமா. பட் அங்கேயும் காஸ்ட்லி தான். அது இன்க்ளூடட் கிடையாது லஞ்சில். நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா $10 கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முக்கியமாக இதுதான் இவங்களோட உணவு மற்றும் வாழ்வாதாரம். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னா, இங்கே வந்து இன்டர்நெட்டே கிடையாது, இங்கெல்லாம் சிக்னலே கிடையாது. மொபைல் நம்ம அதானே வச்சுருக்கோம், சிம் கார்டு கிடையாது. இங்கே வைஃபை எப்படி இருந்தாலும் கிடையாது இவங்ககிட்ட. பட் வந்து சிக்னல் எடுக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் அதிசயமாக இங்கே வந்து பார்த்தா 4G கூட எடுக்குது. பட் ஏன்னா ஃபுல் சிக்னல் இல்லை, கொஞ்சம் இருக்குது. இங்கே ஏதோ ஒரு தீவுகளில் வந்து சிக்னல் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அப்படின்னு டவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே ஓரளவுக்கு எடுக்குது. தெளிவாக சூரியாஸ்தமனம் பார்க்கலான்னு எதிர்பார்த்தேன் மதியம் அடித்த வெயிலுக்கு. ஆனால் இப்போ டிராபிக்கல் ரீஜனாலே இதை நம்ம இந்த பர்ஃபெக்ட் இதை எதிர்பார்க்க முடியாது. மேகம் சூழ்ந்துருச்சு பாருங்க. அல்லது கம்ப்ளீட் ட்ரை சீசன், மழையே இருக்கக்கூடாது அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் இந்த 4 மாதம் வந்தீங்கன்னா இருக்காதுங்க. இப்போ வந்து இப்போ தான் மழை சீசன் முடிகிற காலம். அதனால் இந்த மேகமூட்டத்தை தவிர்க்க முடியல நம்மளால். 6:15 இவர் கேட்குதா? இது எதுக்கு தெரியுமா இந்த சவுண்டு, இந்த சங்கு சவுண்டு வந்து கெஸ்ட் எல்லாம் வாங்க டின்னர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிட்றாங்க. லஞ்ச் டைமுக்கும் இதே மாதிரி தான் இப்போ வந்து சவுண்டு கொடுத்தாங்க சங்கு வச்சு. இங்கே தான் குளித்தேன். என்ன விஷயம்னா தண்ணி வந்து உப்பு தாங்க கரிச்சுது பாருங்க. மேலே வச்சுருக்காங்க, அதுலேருந்து தான் வந்து தண்ணி வருது. மற்றபடி இங்கே பைப் லைனிங் அதில் எதுவும் கிடையாது. அதாவது கடல் தண்ணி அளவுக்கு உப்பா இல்லை, ஆனால் உப்பு கறிக்குது. நம்ம நல்ல தண்ணி அளவுக்கு பக்காவும் இல்லை, இடப்பட்ட இதில் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. குடிக்கிறதுக்கே ஒரு மாதிரியே தான் இருந்தது, உப்பு தண்ணியில் குடிக்கிற ஒரு ஃபீலு. பட் என்ன பண்ணுறது, குளிச்சு முடிச்சாச்சு, அதனால் அது பிரச்சனை கிடையாது. இப்போ நைட்டு மீன் தான். ஹலோ யா தேங்க்யூ. வராங்க பாருங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு. இதுதான் இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ், மோலா. மோலா எஸ். ஓ ஸோ இதாங்க மதியம் சாப்பாடு கொடுத்தாங்க. முந்தின நிமிஷத்தில் பார்த்துருப்பீங்க. இப்போது சாப்பாட்டுக்கு பதிலாக பிளான்டோன்ஸ், வாழைக்காயை வந்து மசிச்சு, இது உருளைக்கிழங்கு இது மாதிரி இல்லை, இது வந்து வாழைக்கால செஞ்சது. வாழைக்காய் தான், ஆனால் உப்பே போடலை. அதுதான் ஒரு பெரிய இது வந்து எண்ணெயில் பொரிக்கல, இது வந்து மசிச்சு தோசைக்கல்ல வச்சு எடுத்துருக்காங்க. மீன் தான் சூப்பராக இருக்குங்க, மசாலா போட்டு நம்ம ஊர் மாதிரியே. சொல்கிறதுக்கு இல்லை, அட்டகாசம் டேஸ்ட்டு. சூப்பர் டின்னர், வயிறு நம்ம சாப்பிடலாம். இங்கே பாருங்கள் குணா மக்கள் ஏதோ விளையாண்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜாலியாக. என்ன கேமுங்க இது, வித்தியாசமாக இருக்குது கேம் இது. ஹலோ, இவர் டூரிஸ்ட்டு, மற்றவங்கெல்லாம் குணா இண்டியன்ஸ், செவிலியர்கள். நேம் ஆஃப் த கேம் Domino's. Oh, Domino's pizza. Domino's pizza. ஓகே ஆமாங்க, அந்த வயசானவங்க எல்லாம் டொமினோஸ் விளையாண்டுட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த பழைய எபிசோட்ல அதே கேம் தான் டொமினோஸ். இவருக்கு வந்து ஸ்பானிஷ் தெரியும், டூரிஸ்ட். இவங்களோட மிங்கிள் ஆகிட்டாரு லோக்கல்ஸோட. லாங்குவேஜ் இருந்தால் ரொம்ப ஈஸி. நமக்கு தெரிஞ்ச 2 வார்த்தை இவ்வளோதான், இதை வச்சு ஓட்ட வேண்டியதான். இதுக்கு தான் ஸ்பானிஷ் மட்டும் தெரிஞ்சால் அவங்களுடைய ஜாலியாக உட்காந்து நிறைய பேசலாம். அப்புறம் முக்கியமாக இந்த கேம்ஸ் எல்லாம் ஆடலாம். ஃபோன் இருக்காங்க, சார்ஜ் போட்டிருந்தேன். சார்ஜோ எலக்ட்ரிசிட்டி எந்த இதுலேயுமே கிடையாது. கபானாஸ்லேயும் கிடையாது, ட்ரெண்ட்லேயும் ஆப்வியஸ்லி இருக்க போகிறதில்ல. இங்கே மட்டும் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் நேரத்துக்கு ஜென்ரேட்டர் ஓடும். ஜென்ரேட்டர் ஒரு 8-9 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, காலையில் தான் எடுத்துக்கலாம். ஓகே, குட்
குட் நைட். தேங்க்யூ. அவ்வளோதாங்க. சும்மா காற்று விசு 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 விசுன்னு அடிக்குது. சூப்பராக இருக்குது. அப்படியே படுக்க வேண்டியதான் நம்மளோட டென்ட்டுக்கு போயிட்டு. இந்த அளவுக்கு குட்டி தீவில் வந்து தங்கினதில்லை. யூஸ்வலாக நம்ம பிலிப்பைன்ஸு, மலேசியா, தாய்லாந்து இந்த மாதிரி இதிலெல்லாம் வந்து டே ட்ரிப் போவோம். இந்த மாதிரி குட்டி குட்டி தீவுகளுக்கு போயிட்டு ஸ்னார்க்கலிங் பண்ணுறது, தீவுவாசிகளை சந்திக்கிறது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஈவினிங் திரும்ப நம்ம ஹாஸ்டல் போயிடுவோம். பட் இந்த மாதிரி ஒரு குட்டி, அதுவும் முக்கியமாக வந்து இந்த செவ்விந்திய பழங்குடியினர் வாழும் தீவில் நம்மளும் அதுவும் டென்ட்டு போட்டு தங்கிறது ஒரு வித்தியாசமான சந்தோஷமான அனுபவம் தான். இருங்க, ஃபோனை லைட்டு போடுறேன். லைட் இல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே, அவ்வளோதான். தூங்கலாம், காலையில் சந்திக்கலாம். பாய். பக்காவாக தூங்கி எழுந்திரிச்சாச்சு. அடுத்த நாள் காலை மணி இப்போ வந்து 7:30. 8 மணிக்கு தானே பிரேக்ஃபாஸ்ட்னு சொன்னாங்க. 7 மணிக்கே வந்து அந்த அபாய சங்கு ஊதிட்டாங்க. அதனால் எல்லாம் ஆல்ரெடி உட்காந்துட்டாங்க. நான் இப்போ தான் வந்து 7:15 எந்திரிச்சு அப்படியே போயிட்டு பல்லு விளக்கிட்டு வந்தேன். போய் சாப்பிட்லாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருக்குது. நம்மளோட சாண்ட்பாஸ் தீவுகள் செம தூக்கம். அட்டகாசமாக தூங்கிட்டேன். அது நேற்று கடலில் 2 தடவை குளித்ததுக்கும் அதுக்கும் நேற்று காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சதுக்கு அதுக்கும் அடிச்சு போட்ட மாதிரி இருந்தது. 8:30 மணிக்கெல்லாம் தூங்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சும்மா லேட்டாக வரீங்க அப்படிங்கிறாரு. வந்துருச்சுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. தேங்க்யூ, கிரேசியஸ். பேன்கேக்ஸுங்க. பேன்கேக்கு இன்னும் ஆறிப்போச்சு. இது ஆம்லெட்டு இன்னும் ஆறிப்போச்சு. எல்லாம் 6:30 மணிக்கே செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது நீ பேன்கேக் சிரப் ஃபார் இன்னும் தெரிஞ்சாட்டிருக்கு, தீர்ந்துருச்சாட்டிருக்கு. சரி, ஓகே. இது எப்படி சும்மா சாப்பிட்றது? நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஏதாவது யூஸ்வலாக இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிப்பு சிரப் மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க. மேப்பிள் சிரப் அது இது சமாளிக்கலாம். அவ்வளோதான். இந்த 2 ஆம்லெட்டு காஃபி குடிச்சிக்கலாம். அவ்வளோதான். பரவாயில்லைங்க. ஆம்லெட் காரசாரமாக வெங்காயம், தக்காளி, அப்புறம் மிளகாயெல்லாம் போட்டிருக்காங்க. ஆம்லெட் சூப்பராக இருக்குது. சரி, ஓகே. நான் அப்படியே பொறுமையாக சாப்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. ஒரு ஓகேவான பிரேக்ஃபாஸ்ட் தான். கூப்பிட்றாரு. ஓகேங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்கள் வியூவர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா இவங்க டைரெக்டாகவே வந்து எனக்கு புக் பண்ண சொல்லுங்கள். ஆக்சுவலாக நம்ம வந்து நமக்கு தெரியாதுல்ல இவங்கள. நம்ம ஹாஸ்டலில் சொல்லி புக் பண்ணோம். ஆக்சுவலாக ஹாஸ்டலில் முழு பணமும் இவங்களுக்கு வந்துருச்சு. பட் இருந்தாலும் இதுக்கு மேலே வந்து வேறு யாராவது வராங்க அப்படின்னா, ஏன்னா எந்த கம்பெனிக்கு வேணாலும் போகலாம்ல, எந்த ஐலாண்டுக்கு வேணாலும் போகலாம்ல, எங்கள் இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு கொடுத்துருக்காரு. இங்கே பாருங்கள், இஸ்லா இகுவேனோ. அதான் இந்த இகுவேனோ அப்படிங்கிறது அந்த தீவு பேருங்க. ஸோ இதோட நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒருவேளை நீங்கள் வந்து பனாமா சிட்டி வந்தீங்க, பனாமா நாட்டுக்கு வந்தீங்கன்னா பார்க்கக்கூடிய இடம் இந்த சாண்ட்பாஸ் ஐலாண்ட். ஸோ மறக்காமல் இவங்ககிட்ட டைரெக்டாக இந்த நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் இங்கே நெட் இருக்குது, அதனால் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. பேசிக் இங்கிலீஷ் தெரியுது, சமாளிச்சிடலாம். இப்போது நமக்கு மணி 7:45ங்க. 9 மணிக்கு ரெடியாகி வர சொல்லியிருக்காரு. பேக்கெல்லாம் எடுத்துகிட்டே வர சொல்லிட்டாங்க செக் அவுட் பண்ணிவிட்டு. ஸோ 9 மணிக்கு அந்த டூர் போட் வரும். அதில் ஒரு 2 தீவுகள் மற்றும் ஸ்னார்க்கலிங்லாம் முடிச்சுட்டு மதியம் ஒரு 1 மணி அல்லது 2 மணிக்கு கொண்டு அந்த போர்ட்டில் விட்டுருவாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி 5 to 6 மணிக்கு நம்மளை வந்து பனாமா சிட்டி கேபிட்டலில் விட்டுருவாங்க. இந்த தென்னை மரமே அழகுதான்ப்பா. இந்த வியூ எவ்வளோ பெருசு இருக்குது. ஹைட்டு காட்டவே முடியல. ஓகே, அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. பாருங்க, வெயில் வந்த உடனே அந்த ப்ளூ கலர் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன். நல்லா இருக்குல்ல இந்த வியூ, இந்த மரங்களும் இந்த இதுவும். ட்ராபிக்கல் பேரடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகேங்க. வெயிட் பண்ணுவோம். டூர் வந்ததுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணுவோம். அந்த கப்பை போட் வந்த உடனே. சரி, முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இந்த குணா இந்தியன்ஸ் இருக்காங்கல்ல, செவ்விந்தியர்கள், இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு லீடர் இருப்பார்ல. அவர் வந்து அக்வடூப் அப்படிங்கிற ஒரு தீவில் இருக்காருங்க. இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டரில் இருக்குது அந்த தீவு. நமக்கு போக முடியாது, பட் அவர் அங்கே தான் இருக்கார். ஸோ அவர் தான்
இந்த செவ்விந்தியர்கள் குணா இந்தியர்களுக்கு ஆன அதாவது அவர் தான் வந்து ஒரு சேர்மன் மாதிரி இந்த இதுக்கெல்லாம் வைங்களேன், இந்த குரூப் இவங்க கம்யூனிட்டிக்கு. ஸோ இவங்களுக்கு சம்பந்தமான பொருளாதார பொலிட்டிக்கல் அனைத்து விதமான முடிவுகளையும் அந்த தலைவர் தான் எடுக்கிறாரு. அக்படூப் வில்லேஜில் வாழ்கிற அந்த தலைவர். இந்த தீவு போட்டு அரியர் தூப், பட் என்ன இங்கிலீஷில் இகுவானா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க லோக்கல் லாங்குவேஜ் அரியடுலூப் ஐலாண்டு. இப்போ பாருங்கள், இது என்னென்னா நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இவங்களுக்கு வந்து தண்ணி பாட்டில் இங்கே வந்து குடி தண்ணீர் கிடையாதுங்க இந்த தீவில். அந்த பெரிய பெரிய தண்ணி கேன் தான் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் முக்கியமாக பாருங்கள், இது நிறைய எடுத்துகிட்டு வராங்க. பெட்ரோல்னு நினைக்கிறேன். அது எல்லாம் ஜென்ரேட்டர் வச்சு தானே ஓட்டுறாங்க இங்கே. அங்கே லைட்டு அந்த இதெல்லாமே பெட்ரோல், கேசாலின், வாட்டர் வாட்டர். ஓகே, அக்குவா. அதுவும் இல்லை இவ்வளோ இது வருதுன்னு பார்த்தேன். குடி தண்ணி தான் நினைக்கிறேன், ட்ரிங்கிங் வாட்டர். எல்லாம் போட்டில் எடுத்துகிட்டு வராங்க மெயின்லேண்ட்லேருந்து. இன்னும் தேசம் another boat, not this one. No, no. Anda, yo te grabo, anda, anda, tú. Okay. Sí, ese es tuyo. Okay. Vaya. Tú. Allá. இதை தூக்கிட்டு வர சொல்லுங்க. பரவ கொடுங்க. எங்க கொஞ்சம் கிராசியஸ். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்தீங்களா, அவரு என்ன அழகான நம்மளை வேலை வாங்கிட்டாங்க. வெயிட்டாக இருக்குது, இவங்களுக்கு பழக்கமாட்ட இருக்குது. இந்த சேர் இருக்கு, அப்படி நிழலில் போட்டு ஜம்முன்னு உட்காந்து வெயிட் பார்ப்போம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். 10 மணிக்கு தான் வருமா, இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது, 3/4 மணி நேரம் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். Gunayala, yeah, it's very famous. Gunayala, land of Guna people. Good, thanks brother. It's a very beautiful island, very good island. I'll recommend my Indian people to come here and visit this beautiful island. Yeah. Thanks brother. See you. Gracias, gracias. அவர் இங்கே வெளியில் போகிறாராட்டிருக்கு. அவங்க இந்த கம்பெனி போட்டு மூலிமா, கம்பெனிங்கிற மாதிரிங்க இந்த ஐலாண்டு போட்டு மூலிமா நமக்கான போட் வந்து டூர் போட்டு வந்துட்டு இருக்காமா. இங்கே வெயிட் பண்ண சொன்னாங்க, வந்தோன்னே கூப்பிட்டு போயிடுவாங்க. அரேஞ்ச் பண்ணிட்டாரு, ஸோ பிரச்சனை இல்லை. வெயிட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் வெயிட்க்கு அப்புறம் நம்மளோட போட் வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், சும்மா சீரிட்டு வருது நம்ம சிங்கக்குட்டி. என்ன ஸ்பீடாக வருது, செம்ம ஃபாஸ்ட்டாக வருது. ஸ்பீட் போட்டு, டூர் போட்டு. ஆல்ரெடி கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்போ ஏறி கலக்க வேண்டிதான். கன்ஃபார்மாக ஸ்னார்க்கலிங் உண்டுன்னு நினைக்கிறேன், மிஸ் பண்ணிட மாட்டேன். இன்றைக்கி உங்களுக்கு அண்டர் வாட்டர் வீடியோ உறுதி. ஓகே, கிராசியஸ், பாய் பாய். நேற்று வந்தார். ஹலோ பிரதர், தேங்க்ஸ் பிரதர். போய் ஜாயின் பண்ணிடுவோம். ஓகே, gracias. Hello, hola, hello, hello. Nice meeting you. லைஃப் ஜாக்கெட் கொடுத்துட்றாங்க, போட்டுப்போம். என்ன நமக்கு லைஃப் ஜாக்கெட்டு கலர் கலராக செமையாக இருக்கே, வித்தியாசமாக பார்க்குறதுக்கு. இகுவானா தீவுக்கு ஒரு நன்றி. இந்த அற்புதமாக நம்மளை ஒரு நாள் பார்த்துக்கிட்ட இந்த செவ்விந்தியர்களுக்கு நன்றி. பாய் குணா இண்டியன்ஸ். என்னங்க ஸ்னார்க்கலிங் அட்வென்ச்சருக்கு கிளம்பலாமா? Yes, India. I'm a YouTuber from India. Yes. Thank you. Thank you. The view is செமையா இருக்குல்ல. இப்படி தண்ணியில ப்ளூ கலர், அது வெயில் அடிக்கிறதுக்கு அதுவும் அற்புதமா வருது. முழு தீவு தெரியுதுங்க அழகா. அவ்வளோதான், கிளம்பி விட்டோம். பாய் இகுவானா. என்னமா இருக்குது பாருங்க, ரைடு பம்பியா தூக்கி போடுது மேலையும் கீழையும். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? மூஞ்சிலே எடுத்துருக்கோம் நினைக்கிறேன் உங்களுக்கு. அங்க பாருங்க, ஏகப்பட்ட தீவுகள் வருது. ஃபுல்லா எல்லாம் லகூனு. லகூன்னால போற அப்படியே பிலிப்பைன்ஸ்ல பார்த்த மாதிரி
கரீபியன் கடல். பாருங்க எல்லாமே ஃபிளாட் லேண்ட் தான், தென்னை மரம் தான். அவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்க, வியூ எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்க. அப்படியே மால்தீவ்ஸ் தான் இந்த தீவு. சான்பிளாஸ் தீவுகள் அப்படியே மால்தீவ்ஸ் தீவுகள் மாதிரியே இருக்குது. இந்த தீவு கொண்டு விட்றாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க. ஃபேமஸான ஒரு சான்பிளாஸ் தீவு இது பாருங்க. அற்புதம் அற்புதம். இந்த ஷாட் செமையாக இருக்குல்ல, அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். How is your YouTube channel? Backpacker Kumar. Can you? Type. Yeah, I'll type. Yeah, gracias. Wow. Okay, bye-bye. Okay, நம்ம மட்டும் தானா இங்க? Tour is snorkeling tour here? Okay. என்னன்னே புரியலையே. நம்மளே இங்க டூர் இறக்கி விட்டு கிளம்பிட்டாங்க. Bye, gracias, bye. Hello. சூப்பரா இருக்கு. Hello brother. Yeah, thank you. Tour guide. Okay. My name is Richard. Richard. So what's your name? Richard. Richard. Yeah. My name is Kumar, India. India. Yes. Okay. Thank you. Yeah. Over here, okay? Yeah. 2 hours. Put you over here. Yes. I can do snorkeling. Snorkeling. Yeah, you give snorkeling. Okay. Okay. Rice, plantain, or rice? Rice with fish. Yeah. லஞ்ச் இல்லைன்னாங்க, பட் கொடுக்குறாங்க. சரி ஓகே, கொடுத்தாங்கன்னா வாங்கிக்க வேண்டியதுதான். What is the name of the island, brother? Perro Grande. Perro Grande Island. Isla Perro Grande. And my left is Ashurudumba. Ashurudum in your local language. Okay, okay. You're Guna Indian. Yeah. Guna. Yala Guna. Okay. இவங்க எல்லாம் குணா இந்தியர்கள் தான். ஹோனாஸ். Hi Honas. Your name? Ina. Hello Ina. Nice to meet you. Big Dog Island இதுக்கு பேரு. இவங்க லோக்கல் லாங்குவேஜ்ல பெர்ரோ கிராண்டே, இஸ்லா பெர்ரோ கிராண்டே ஐலாண்டுன்னு இருக்கும். இங்கிலீஷ்ல பிக் டாக், சிம்பிளா கூப்பிடுறதுக்காக பிக் டாக்னு வச்சிட்டாங்க. சூப்பரா இருக்குது பிக் டாக் ஐலாண்ட். ஸ்டார்கள் வாங்கிட்டு அப்படியே அந்த பக்கம் போகலாம். செம்மையா இருக்குது. தேங்க்ஸ் ப்ரோ. குணா இந்தியர்கள் லேடிஸ் வந்து இந்த ஹேண்டிகிராஃப்ட் செய்கிறாங்க மோலாவை. அது செஞ்சுட்டு இருக்கும் போதே பார்க்குறது இப்போ தான் பார்க்குறேன் நான். பாருங்க இதில் வச்சுருக்காங்க. நம்ம முந்தின தீவிலையும் பார்த்தோம். மோலா என்ன திஸ் மோலா. ஓகே, எல்லாம் குணா இந்தியர்கள் தான். இதுதான் இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். ஓகே, வெரி குட். எம்ப்ராய்டரி மாதிரி போடுறாங்க பாருங்க, நூல் வச்சு. இந்த கலராக நூல் வச்சுருக்காங்க பாருங்க, எப்படி சூப்பர்ல. ஓகே, கிராசியஸ். தேங்க்யூ. ஓகே, இந்த தீவிலேயே நேச்சுரலாகவே இந்த ஹவுஸ் ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது அந்த தீவிலேயே அமைந்துள்ள பவளப்பாறைகள். ஸோ அதுதான் இது. ஸோ இங்கேயே நம்ம ஸ்னார்க்கலிங் பண்ண வேண்டியதான். ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இருக்குது இடம். பிலிப்பைன்ஸில் அந்த கொரோன்லேருந்து 2வது நாள் டூர் போயிருப்போம். உங்களுக்கு எந்த தீவு பிடிச்சது 3வது அப்படின்னு கேட்டுருந்துருப்பேன். நீங்கள் 2வது தான் பெஸ்ட் அப்படின்னு. கரெக்டு தான், அந்த அளவுக்கு இருக்குது. அங்கே ஒரு தீவு இருக்குது, பின்னாடி அங்கே பிரமாதம். நல்லா இருக்குல்ல, இப்படி 2 பக்கமும் கடல் வர்றது, இடையில மணல். இந்த ஷாட்டே சூப்பராக இருக்குப்பா. நேற்று நம்ம தங்கியிருந்த தீவு கூட, ஐ மீன் நேற்றுனா இன்னைக்கு காலையில் வரைக்கும் அது நல்லா இருந்தது. பட் இது உண்மையாலுமே வந்து வேற மாதிரிங்க. ஐயோ, செம்ம அழகாக இருக்குது இடம். நான் இந்தளவுக்கு எதிர்பார்க்கல. சும்மாவா, இது இதை பற்றி பயங்கரமாக புகழ்ந்து நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் படித்தேன். அது படித்த அளவுக்கு நேற்று அந்தளவுக்கு இல்லை. இன்றைக்கி இதை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டேன். ஓகே, நான் பார்த்த மிகச்சிறந்த தீவு கூட்டங்களில் இது ஒன்று. சான்பிளாஸ் தீவுகள். அப்புறம் கல்ச்சர்லாம் இது ஆட் ஆகுதுல்ல. இந்த அனுபவம் வந்து இந்த செவ்விந்தியர்களால் இன்னும் அதிகமாக இனிமையாக்கப்படுது அப்படிதான் சொல்லணும். நீங்களே இங்கே பயணம் பண்ணுற மாதிரியான ஒரு ரா அண்ட் ரியல் இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு நம்புகிறேன். அதுக்கு தான் இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தீவுகள், இந்த வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது வந்து இந்த இடத்துல சும்மா இது பச்சை பாசி தாங்க இருக்குது. இது ஸ்னார்க்கல் கிடையாது. ஐயோ, கொஞ்சம் ஆழமாகுது.
ஆனால் மணல் வந்து பயங்கர சாஃப்டாக இருக்குங்க, நடக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக ஜாலியாக இருக்குது. எப்படி எஃபெக்ட் நல்லா இருக்கா இந்த வியூ? ஃபைனலாக எத்தனை கலர் பாருங்க, ஒன்று லைட்டு அப்படியே இந்த க்ரீனிஷ் கலரு, அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி டார்க் க்ரீன் மாதிரி இருக்குது, அந்த கீழே பச்சை புல் இருக்கிறதுனால. அப்புறம் அப்படியே பாருங்க இன்னும் கொஞ்சம் அக்வா ப்ளூ கலரு. அதுக்கப்புறம் போனீங்கன்னா நல்லா அந்த டீப் சீல் போகும்போது ஓரளவுக்கு அந்த இடத்துல டார்க் ப்ளூ கலரு. ஓகே, இதுக்கு மேலே ஆழமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லைஃப் ஜாக்கெட் போட்டு வந்துடலாம். இந்த பிக் டாக் ஐலாண்ட் பேர் வச்சுருக்காங்க பாருங்க, பிக் டாக். தண்ணி கலர் செமையாக இருக்குது. இதுதான் அந்த அக்வா ப்ளூ, அந்த க்ரீன் கலர்னு சொல்கிறது. சரி, ஓகே, அழகாக அணுவணுவாக ரசித்தாச்சு. போயிட்டு ஸ்னார்க்கலை போட்டுட்டு நீங்கள் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் அந்த தருணத்துக்கு ஆரம்பிச்சிடுவோம் வாங்க. இந்த சாண்ட்பிளான்ஸ் தீவுகள் முதல் முறையாக நம்ம தமிழ் யூடியூப்பில் தாங்க, நம்ம சேனலில் தான். கரீபியன் ஐலாண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, பட் இந்த சாண்ட்பிளான்ஸ் தீவுகள் இது வரைக்கும் வந்ததில்லை, பனாமாவை சேர்ந்தது. ஓகே, நைஸ். You're from Panama? Local? No, Panama. Mexico. Mexico? Okay, great. Yes. Which place in Mexico? Well, born in Mexico, live in the U.S. Oh, born in Mexico, live in US. Okay, Yes. gracias. I've been to Mexico. Mexico City, Oaxaca. Oh, yes. I've been to Palenque. Palenque. Oh, Yeah, I've been there. city. The city of Mexico. Mexico City. Mexico City, you're from. Okay, great. Nice. Thank you. Gracias. Gracias. சரி வாங்க, ஸ்னார்க்கலிங் ரெடி ஆயாச்சு. லைஃப் ஜாக்கெட் போட்டேன், இந்த ஸ்னார்க்கல் மாஸ்க் எல்லாம் போட்டாச்சு. அப்படியே போய் வீடியோ எடுக்க வேண்டியதான். ஓகே, இவங்க பண்ணுறாங்க, நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். பெரிய லெவலில் இல்லைங்க, கொஞ்சம் தான் இருக்குது பவளப்பாறை. அந்தளவுக்கு லைவாக இல்லை. மீன்கள் ஆனால் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 10 மீன் பக்கம் தான் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். பார்த்துருப்பீங்களா? கடற்வாட்டு வீடியோ எடுத்தாச்சு. பவளப்பாறைகள் கம்மியாக தான் இருக்குது, தெரியலையே. இப்போது கடலில் போய் பவளப்பாறைகள் விட்டாங்கன்னு வைங்களேன், ஆழத்தில் இருப்போம், ஹைட்டில் இருப்போம். இது வந்து லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கிறதுனால மேலே மிதப்போம், கீழே பவளப்பாறை இருக்கும், கேமரா விட்டு அழகாக எடுத்துடலாம். ஆழம் இல்லைங்கிறதா என்ன ஆகுது, கால் வந்து போய் பவளப்பாறையில் இடிக்குது, அது வலிக்குது. எனக்கு தெரிஞ்சு ரத்தமே வரும்னு நினைக்கிறேன். இது அவ்வளோ சீக்கிரம் ஆறாது இந்த புண்ணு. இதெல்லாம் இதே மாதிரி தான் பப்பா நிக்கினியோட கடைசியில் ஆச்சு. இது ஆரம்பத்திலேயே லைட்டாக ஆகிடுச்சிருச்சு, பெருசாக ரத்தம் வரலன்னு நினைக்கிறேன். ஏதோ கொஞ்சம் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன். மீன்களை ஒரு சில மீன்கள் இருந்தது பார்த்தேன் நானும், பட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைங்கிறதா உண்மை. பரவாயில்ல, கொஞ்சமாவது பார்த்தோமே.
பட் ஒரு சில மீன்கள் எல்லாம் பின்னாடி தொடர்த்திட்டே போய் பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ப்ளூ கலர் மீன், மஞ்சள் கலர் மீன் நல்லா இருக்குது. பட் பிலிப்பைன்ஸ் அளவுக்கு நம்ம பயங்கரமான தவளப்பாறைகளோ மீன்களோ இல்லைங்கிறதா உண்மை. மேபி அதுக்கிட்ட இடத்துக்கு போய் இது பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கரையில் எடுத்து பண்ணுறது இவ்வளோ தான் வருது மேக்ஸிமம். என்னடா ரத்தக்காவை வாங்கினேன்னு பார்த்தா வாங்கிடுச்சு. இங்கே பாரு ஆடா காட்டலன்னு பார்த்தா தெரியுதா? இங்கே மெயினாக இதுதான் பாருங்க. ஐயோ இது அவ்வளோ சீக்கிரம் ஆறாதே. சரி ஓகே, தேங்காய் எண்ணெய் வைப்போம். கையில் வச்சுருக்கேன், பார்த்துக்கலாம். ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுவோம் இந்த தீவில். அட்டகாசமான இந்த சாஃப்ட் மணலுக்கும் பீச்சுக்கும் அருமை போங்க. சூப்பராக குடிச்சிட்டேன், அருமையாக என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த 2 நாள் ட்ரிப்லேயே இந்த வியூ தான் அருமை. ஸோ பாருங்கள், இந்த தீவில் இருந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. லஞ்ச் இங்கிலேயே நம்ம இன்னொரு தீவு போகணுமாம்மா. ஸோ இவங்கெல்லாம் டே ட்ரிப் வந்தவங்க, இவங்களோட வந்து ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்க நம்மளைய. ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் வந்து இதை செயல்படுத்துகிறாங்க. இந்த பிக் டாக் ஐலாண்டுக்கு ஒரு நன்றி. சூப்பராக இருந்தது. ஸ்னார்க்கலிங் கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது, பரவாயில்ல. பாய் பிக் டாக். இந்த இடம் தான் ஆனால் அட்டகாசம் போங்க. அமெரிக்காவில் வசிக்கிற தமிழர் இங்கே வந்திருக்காங்க. ஹலோ அண்ணா. அண்ணா உங்கள் பேருண்ணா? கிரீஷ். ஹலோ அண்ணா குமார், ஈரோடுங்கண்ணா. நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில்? சென்னைங்களா? நீங்களும் சென்னைங்கக்கா? சூப்பர். சரி சரிங்கக்கா, சூப்பருங்கக்கா. அங்கே தான் இப்போ அமெரிக்காவிலேருந்து டூரிஸ்ட்டாக வந்திருக்கீங்க, ஹாலிடேக்காக வந்து? ஓகே ஓகே, நைஸ் மீட்டிங்கண்ணா. தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஸோ எதிர்பார்க்கவே இல்லைங்க இங்கே வந்து சான்பிளாஸ் தீவுகளில் வந்து ஒரு தமிழரை மீட் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ இவங்கெல்லாம் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஹாலிடேக்காக இங்கே வந்திருக்காங்க. சூப்பர்ல. ஓகே, கிரீஷ் அண்ணாவையும் அக்காவையும் பார்த்தாச்சே. போயிட்டுருக்கோம் பாருங்கள். தீவுகள் எவ்வளோ அழகாக இருக்குது. எத்தனை இருக்குது பாருங்கள் தீவுகளை. மொத்தமே ஒரு 10 மரம் இருக்குது, அது ஒரு தீவு. அப்புறம் 365 இருக்குன்னா சும்மாவா? இது பாருங்க, நடு இதில் வந்து ஒரு சாண்ட் பேங்க் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்போ சாண்ட் பேங்க் வந்து ஹைடைடுனால வந்து மூடிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து குளிக்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது இடம் பாருங்களேன். என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. பா, கலர்ஃபுல்லாக அக்வா கலரில் தண்ணி வெயில் அடிக்கிறதுக்கு அதுவும் அட்டகாசமாக இருக்குது இப்போது பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே ஸ்டாப் ஆட்ருக்கு ஒரு 20 minutes to 30 minutes ஸ்டாப் இருக்கும். இப்படி குதிச்சிடலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? குதிச்சாரு பாருங்க தம்பி. ஐயோ, இன்னொரு போட்டு பக்கத்தில் வருது க்ளோஸில். எந்த இடத்துல வந்து ரவுஸ் பண்ணுது பாருங்களேன். இருந்தாலும் பரவாயில்ல, குதிச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க. ஆழம் செக் இவ்வளோ எஃபெக்டா அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. இந்த மாதிரி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆழம் இல்லை அப்படிங்கிறது தான். இவ்வாறு இது போட்டிருக்காங்க. அந்த கப்பலோட நங்கூரம் இங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. சூப்பர். வெயில் இந்த பக்கம் அடிக்குது, இந்த பக்கம் தான் காட்டணும். அட்டகாசம் போங்க, பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது. சூப்பர் பா, பெருமை. பீச்சு பிடிச்சவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பீச்சை பிடிக்காதவங்களுக்கு என்னடா குமார் பார்த்தா தொடர்ந்து பீச்சே காட்டுற அப்படின்னு உங்களுக்கு போர் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரே பீச்சை காட்டாத குமார் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லாதீங்க.
ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுங்கள் திறந்த மனசோட. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். சாண்ட் பேங்க் சூப்பராக இருந்தது. சாண்ட் பேங்க் பார்க்க முடியல, ஆனால் அந்த ப்ளூ வாட்டர்ஸ் நீந்துறது சூப்பராக இருந்தது. கெட்டாமரன் நிற்கிது பாருங்க, சூப்பராக இருக்குது. லக்ஸுரி ஷிப்பு. ஒரே ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு, அட்டகாசமாக அமைஞ்சிருக்கு. இதே ஒரு மணல் திட்டு மாதிரி தான் இருக்குது, துளூண்டு. அட்டகாசமான கெட்டாமரன் ஒன்று நிற்கிது. வந்துட்டு நினைக்கிறேங்க. இந்த தீவு தான் ரைட்டு. இங்கே தான் நமக்கு சாப்பாடு. ஏதோ ஒரு இது சாஞ்சி கிடக்குது. அவ்வளோதாங்க, வந்துட்டோம் லஞ்ச் சாப்பிட்ற ஐலாண்டுக்கு. இந்த ஐலாண்டு இன்னும் அழகாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, கொஞ்சம் ஆழமாக இருக்குது, ஆனால் தெளிவாக இருக்குது தண்ணி. சூரியன் படுறதுக்கு அதுக்கும் இங்கே பாருங்க என்ன வியூ, அல்டிமேட்டாக இருக்குது வியூ. லஞ்ச் மக்கள்லாம் போய் சாப்பிட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வியூ உங்களுக்கு காட்டிட்டு தான் நான் சாப்பிடுவேன். சூப்பர். அப்படியே சில டூரிஸ்ட்லாம் ஜாலியாக இந்த ஹெமாக் இருக்குது பாருங்கள், அதை படிச்சுட்டு படுத்துட்டு இருக்காங்க. தென்னை மரம்லாம் ஓகே, வழக்கமான விஷயம் தான். இங்கே ஒரு பறவை பாருங்களேன், தெரியுதா? இந்தூர் காக்காயாட்டு இருக்குது. இங்கே பாருங்க, ஆட ஓடியே போயிடுச்சு. சூப்பர். கரீபியன் காக்காவை பார்த்துட்டோம். ஓ, அப்படியே போகிறதா இருக்கு. நம்ம இந்த பக்கம் போயிடுவோம். அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் பிரமாதமாக தெரியுது. அல்டிமேட் பாரடைஸ் பீச் ஃபோட்டோ வித் குமார் மற்றும் நம் நண்பர்கள். போட்டு போகிறத பார்க்குறதே அழகாக இருக்குப்பா. இந்த குடிசைகள், கரீபியன் தீவுகள் சொர்க்கம்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமே, நேரில் பார்க்குற பாருங்க. கண்கொள்ளா காட்சி. போய் சாப்பிடலாம் வாங்க. அவ்வளோதாங்க, நம்ம லஞ்ச் வந்துருச்சு. நம்ம கேட்டிருந்தபடி ரைஸு, அப்புறம் வந்து இது கொடுத்துருக்காங்க மீன். நேற்று பார்த்த மாதிரி அந்த ஐலாண்டில் பார்த்த மாதிரி தான் மீன் வறுவல், பட் மசாலா போட்டு சூப்பராக வறுத்துருக்காங்க. அப்புறம் சேலட்லாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இது பாறை மீன் நினைக்கிறேங்க, கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட் தான் வருது. ஓகே, சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் பார்ப்போம். ஃபுட் வெரி குட், டேஸ்டி. கிராசியஸ் கிராசியஸ். இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு தீவு இதை கூப்பிட்டு போகிறாங்க. நம்ம அங்கே கொஞ்சம் நேரம், அதுக்கப்புறம் போட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதாங்க, 2 மணி ஆச்சு. அடுத்த தீவு போகிறதுக்கு கூப்பிட்டாங்க இவர் வந்து டூர் கைடு. போய் ஏற வேண்டி தான். ஓகே, இந்த தீவுக்கு ஒரு பை சொல்லிடலாம். கிளம்பியாச்சு. இந்த காலம் தான் இருக்கிறதே பயங்கரமாக இருக்குது. நல்ல ஆழம் இங்கே தண்ணி இருந்தாலும் எவ்வளோ தெளிவாக இருக்கும் கீழே வரைக்கும். வந்தாச்சுங்க. இந்த ட்ரிப்பின் கடைசி தீவான கபானாஸ் நியதூப் தீவு வந்தாச்சு. இங்கே 1 மணி நேரம், மணி இப்போ 2ஆவது, 3 மணி வரைக்கும் இங்கே இருக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி தான், அங்கே பக்கத்து தீவு தான், அங்கே தான் சாப்பிட்டோம். இங்கே வந்துட்டோம் மெதுவாக வந்து. இங்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் நல்லா இல்லை, கலங்கலாக இருக்குது. நம்ம அந்த பக்கம் போயிடலாம். தீவோட அந்த பக்கம் போயிட்டோம்னா வெயில் இந்த பக்கம் அடிக்குது. ஸோ அந்த பக்கம் போனோம்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் இதையே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சைட்லாம் வந்து கெபானாஸ் இருக்குங்க. என்ன கூரை இது கிடையாது, இது வித்தியாசமாக இருக்குது. மரத்தில் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே தங்குறவங்கலாம் வழக்கமாக இங்கே நைட் தங்குறவங்க இது தங்குவாங்க. அது தனியாக, இது தனியாக, அது தனியாக இது பண்ணிட்டாங்க, செப்பரேட் பண்ணிட்டாங்க. வர டூரிஸ்ட்டுக்கு தனி, தங்குறவங்களுக்கு தனின்னு. என்ஜாய் பண்ணுறதுக்கு வாலிபால் இது கட்டி விட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், லோக்கல் குழந்தைகள்லாம் இருக்காங்க. இது கொஞ்சம் லோக்கல் தீவு, நிறையா மக்கள்லாம் இருக்காங்க. பாருங்கள், கொப்பரை தேங்காய் எல்லாம் இருக்குது. ஹோலா
Gunayala. Hello, brother. Kitty. Hello, Gunayala. Oh, your name? Kumar. You? America. India. 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 Gracias. Bye. இவங்களும் இந்தியன்ஸ் தான், நம்மளும் இந்தியன்ஸ் தான். என்ன ஒரு மேட்ச் அது. அதனாலேயே இவங்க மேலே எக்ஸ்ட்ரா நமக்கு ஒரு பாசம், ஒரு பூரிப்பு எல்லாமே. என்ன சொல்கிறீங்க? நம்ம இந்தியர்கள், இவங்க செவ்விந்தியர்கள். நல்லா இந்த பக்கம் நல்லா இருக்கு. இங்கே பார்லாம் இருக்க மாட்டிருக்கு. பாரு இவங்களோட கைவினை பொருட்கள் பாருங்க, அப்படியே நம்ம ஊர் பாட்டி மாதிரியே இருக்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம அந்த பக்கமே உட்காரலாம் வாங்க. ஃபாரினர்ஸ்லாம் வந்து வாலிபால் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடம் சூப்பர். இதுதான்ப்பா பாரு. இங்கே பாருங்க, ஃப்ரூட் ஜூஸு அந்த இதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஸ்மூத்தீஸ் அதெல்லாம் இருக்குது இங்கே. பைனாப்பிள் ஜூஸ், கொக்கோலோக்கோனா ஒன்றும் இல்லைங்க, கோகனட் வச்சு ஏதோ ஒரு மில்க் ஷேக் மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மில்க் ஷேக் கிடையாது, கோகோ ஷேக், கோகனட் ஷேக், அதான் கொக்கோலோக்கோ. அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்கல, போர் அடிச்சு போச்சு, டயர்டாகி போச்சு. சரி, ஃபைனலாக உங்களுக்கு இந்த தீவை காட்டிட்டு போயிடலான்னு. அட்டகாசமாக இருக்குது. அங்கே ஒரு குட்டி தீவு இருக்குல்ல, அதுதான் சூப்பராக இருக்குது எல்லாத்தோட. தண்ணி தெளிவாக நல்லா ஆழமாக சூப்பராக இருக்குது. இங்கே நீந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் லைஃப் ஜாக்கெட் போட்டு. ஓகே, ஃபைனலாக இந்த சான்பிளாஸ் தீவுகளிலேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. செவ்விந்தியர்களை பார்த்த ஒரு சந்தோஷத்தோடு இந்த தீவுலேருந்து கிளம்ப வேண்டியது தான். பாய் சான்பிளாஸ். அந்த பக்கம் போயிடுவோம். அவ்வளோதாங்க, இந்த ட்ரிப் நிறைவடையுது. நம்மளோட கடைசி தீவான நியதூப்லேருந்து கிளம்பியாச்சு. பாய் பாய் சான்பிளாஸ், பாய் பாய் நியதூப். போயிட்டுருக்கோம். பம்பியாக இல்லைங்க, காலையில் வந்த மாதிரி இல்லை. சாஃப்ட் ஸ்மூத்தாக இருக்குது ரைடு. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், அப்படியே ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் போகுது. வந்துட்டுங்க, 1 மணி நேரம் பயணம் பண்ணி நம்மளோட போர்ட்டுக்கு வந்தாச்சு. அந்த வண்டியில் நின்றுருக்கு பாருங்கள், போர்ட்டுக்கு ரெடி ஏறி இங்கேருந்து போக வண்டி தான் பனமா சிட்டிக்கு. குட் பை மை ஃப்ரெண்ட், தேங்க்யூ, கிராசியஸ் கிராசியஸ் கிராசியஸ், குட் பாய். எல்லா குண இந்தியர்கள் தான். ஃபைனலாக யூடியூப் கிராசியஸ். அவங்களே கண்டுபிடிச்சி கரெக்டான காரை நம்மளுக்கு ஏற்றிடுவாங்க. இவர் இந்த கார் தான் வந்து கரெக்டாக டைரக்ட் பண்ணி ஏற்றி விட்டாங்க. அவர்கிட்ட சொன்ன பனாமா ஹவுஸ் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்தது நேற்று வந்தாலும் அது இவர் இல்லை, வேறு ஒருத்தரும். அது இவங்க எப்படி இது ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, இவங்களுக்குள்ளே பண்ணிக்கிறாங்க. பணம் எல்லாமே ஒரே கம்யூனிட்டிக்கு தானே போகுது, அதனால் இவங்களுக்குள்ளேயே எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கொடுத்த டூர் பண்ணத்தை. ஓகே, நம்ம கார் நிற்கிதே, ஏறுவோம். இன்னும் 4 பேர் ஏறணும். ஏறினதுக்கப்புறம் போக வேண்டியது தான். ஃபைனலாக எல்லோரும் வந்துட்டாங்க. அப்படியே கிளம்பிட்டோம் நம்ம போர்ட்லேருந்து. இந்தியன்ஸ் தான் இருக்காங்க இங்கே. ஓகே, தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ, கிராசியஸ், see you, bye. வந்தாச்சுங்க, 3 மணி நேரம் பயணம் பண்ணி நம்மளோட ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. அப்பா, நேற்று காலையில் 5:30 மணிக்கு இந்த பனாமா ஹவுஸில் ஆரம்பித்த பயணம் இன்றைக்கி சாயங்காலம் மணி எவ்வளோ 7 இருக்கும், 7 மணிக்கு முடிஞ்சிருக்குதுங்க. இன்றைக்கி நைட் இங்கே தான் தங்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன். அதே $11. சரிங்க, விலாகை முடிச்சுட்டு நான் அப்புறம் போய் செக்இன் பண்ணுறேன். அப்பாடா சாமி. ஸோ அட்டகாசமான இந்த செவ்விந்தியர்கள் நோக்கி பயணம், சான்பிளாஸ் ஐலண்ட்ஸ், குணா இந்தியன்ஸ் பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு 4-5 வீடியோ பாருங்கள். நம்மளோட ரா அண்ட் ரியல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு நைட் 9:30 மணிக்கு நமக்கு இந்த கரீபியன் சீரீஸோட 2வது நாளான கியூபா போக போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் சொல்லக்கூடாது, ஆல்ரெடி தமிழில் வந்துருச்சு. இருந்தாலும் ரா அண்ட் ரியல் ஃபஸ்ட் டைம் கியூபா நீங்கள் இப்போ தான் பார்க்க போகிறீங்க நாளையிலிருந்து. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ட்ரு ஆகணும் கியூபாவுக்கு. பார்க்கலாங்க. நன்றி, பாய். இந்த சைடே ஒரு சின்ன கடை இருக்குது, இங்கே கூட சாப்பிட்லாம். இல்லை அங்கே ஒரு கடை இருக்குது, அப்புறம் போய் சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு போய் செக்இன் பண்ணுவோம். பாய்.